அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அதிகமான பரக்கத்து கிடைக்கணுமா? உங்களுக்கு வறுமை ஆயிக்கா? வறுமையெல்லாம் நீங்கி அதிகமான பரக்கத்து இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக கிடைக்கும். முதலாவது ஃபர்லான தொழுகையை, ஐங்கால தொழுகையை பேணி பாதுகாக்கணும். ஏனென்றால் தொழல்லாட்டி பரக்கத்து முதலாவது கலட்டப்படும். அன்பானவர்களே, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கஷ்டம், வறுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் போய்த்து உங்களோட வீட்டு வாசலுக்கு ஒரு திரை போடுங்க, கேட்டின் போடுங்க. அந்த சஹாபி திரை போட்டாங்க, கேட்டின் போட்டாங்க. அதற்கு பின்னால் அந்த சஹாபிக்கு அதிகமான பரக்கத்து கிடைத்தது, ரிஸ்கில் அதிகமான பரக்கத்து கிடைத்தது. மீண்டும் அந்த சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் திரை போட சொன்னீங்க, ஒரு கேட்டின் போட சொன்னீங்க, அதற்கு பின்னால் அதிகமான பரக்கத்து கிடைத்தது, என்ன ரீசன், என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வீட்டுக்கு முன்னால் தொழாத ஒரு மனிதன் போகிறாரு, அவருடைய பார்வை உங்களோட வீட்டுள்ளுக்கு படுகுது. அந்த பார்வையோட முசீபத்தால் தான் உங்களோட வாழ்க்கை முசீபத்தாக வறுமையாக மாறுகிறது. நீங்கள் எப்போ திரை போட்டீங்களோ அதிலிருந்து அவனுடைய பார்வை படலை. அப்போ தொழாதவங்களோட பார்வையே பெரும் முசீபத்து. அப்போ தொழாதவங்களை வீட்டில் வச்சா பரக்கத்து முதலாவது கலட்டப்படும், முசீபத்து தலை தூக்கி ஆடும், வறுமை தலை தூக்கி ஆடும். முதலாவது ஐங்கால தொழுகையை பேணி பாதுகாக்கணும். ரெண்டாவது, நைட்டுக்கு தூங்க முன்னால் சூரா வாக்கியா, இதா வகாத்தில் வாக்கியா, இந்த சூறாவை ஒரு தடவை ஓதணும். அதோடு சேர்த்து குல் ஹுவல்லாஹு அஹத் சூறா 11 தடவை ஓதணும். இதோடு சேர்த்து இன்னா ஆத்தேனா கல் கௌசர் சூறா 7 தடவை ஓதுங்கோ. இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் அதிகமான பரக்கத்து கொட்டுன்னு கொட்டும். நீங்கள் செஞ்சு பாருங்க, ஒரு மாதத்திலே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மாற்றம் விளங்கும். உங்களோட கடன் எல்லாம் நீங்கிவிடும் இன்ஷா அல்லாஹ்.